அனைவருக்கும் வணக்கம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த வருடம் எப்பொழுது வருகிறது? மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து நாம் 4 கால பூஜைகளிலும் எவ்வாறு கலந்து கொள்ளலாம்? 4 கால பூஜைகளும் எப்பொழுது ஆரம்பிக்குது? அதே போல் அதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும்? அதனால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது, பலன்கள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நன்னாளில் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபூஜை செய்ய வேண்டும். மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவனை வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. மகா சிவராத்திரி அன்று மனிதர்கள் மட்டுமல்ல 30 முக்கோடி தேவர்களும் சிவனை வணங்கி வழிபடுவதாக ஐதீகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள், அதாவது பிப்ரவரி 26, 2025 புதன்கிழமை வர இருக்கிறது. அன்று நாம் 4 கால பூஜைகளும் எந்த நேரம் தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கால பூஜை புதன்கிழமை மாலை 6:23 மணிக்கு துவங்கி அன்று இரவு 9:24 மணி வரை உள்ள நேரம் முதல் கால பூஜை. 2ஆம் கால பூஜை இரவு 9:24 தொடங்கி, அதாவது அடுத்த நாள் 12:26 பிப்ரவரி 27 நடு சாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் 12:26 2ஆம் கால பூஜை. 3ஆம் கால பூஜை பிப்ரவரி 27 12:26 தொடங்கி 3:28 அதிகாலை விடியற்காலை நேரம் வரை 3ஆம் கால பூஜை. 4ஆம் கால பூஜை 3:28 காலையில் விடியற்காலை நேரத்தில் தொடங்கி காலை 6:30 மணி வரை உள்ள இடைப்பட்ட நேரம் 4ஆம் கால பூஜை. இந்த 4 கால பூஜை நேரமும் நாம் கலந்து கொண்டால் நமக்கு சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்று இரவு முழுதும் கண்விழித்து 4 பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம். அதில் முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவபெருமானை பூஜித்த காலமே முதல் கால பூஜை. இதற்கு பிரம்ம காலம் அப்படின்னும் பெயர் உள்ளது. முதல் கால பூஜைக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள்: நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, சந்தனாதி தைலம் வாங்கி கொடுங்க, பால் சம்பந்தமான பொருட்கள் பால், தயிர், வெண்ணெய், நெய் அல்லது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் காப்பு அன்று முதல் கால பூஜைக்கு சிவபெருமானுக்கு நடைபெறும். நல்லெண்ணெய் மறக்காமல் வாங்கி கொடுங்க. அனைத்து மலர்களுமே முதல் கால பூஜைக்கு சூட்டப்படும். முடிந்த வரைக்கும் வில்வ இலை மறக்காமல் எடுத்துக்கொண்டு கொடுங்க. முதல் கால பூஜையில் கலந்துக்கிட்டு நம்ம சிவபெருமானை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும். பிறவா நிலை, அதாவது மீண்டும் பிறவா நிலை எனப்படும் முக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்தது 2ஆம் கால பூஜை. மகாவிஷ்ணுவிற்கான காலமே 2ஆம் கால பூஜை. மகா சிவராத்திரி அன்று மகாவிஷ்ணு 2ஆம் கால பூஜையை செய்தார். அதில் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள்: இளநீர், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். பாயாசம், சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைக்கப்படும். கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒரு சாதங்களை வைத்து படையல் செய்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். சர்க்கரை பொங்கலும் செய்யலாம். மகா சிவராத்திரி 2ஆம் கால பூஜையில் நாம் கலந்துக்கிட்டால் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சகல சம்பத்துக்களும் உண்டாகும். மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்பொழுதும் நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். இதனால் செல்வ வளம் பெருகும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். அடுத்து மிக முக்கியமான 3ஆம் கால பூஜை. இதுவரைக்கும் நீங்கள் 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்க கட்டாயம் மகா சிவராத்திரி அன்று 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கோங்க. மிக முக்கியமான பூஜை. சிவனின் உடலில் சரிபாதியாக பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி பூஜை செய்து வழிபட்ட காலம்தான் 3ஆம் கால பூஜை. லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த 3ஆம் கால பூஜை சொல்லப்படுது. அம்பாள் பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுது. 3ஆம் கால பூஜைக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள்:
தேன் அபிஷேகம் செய்யப்படும். அதனால் தேன் வாங்கி கொடுங்க. தாழம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டும். தாழம்பூ கிடைத்தால் தாழம்பூ வாங்கி கொடுங்க. சிவராத்திரி அன்று 3ஆம் கால பூஜையில் மட்டும்தான் தாழம்பூ அபிஷேகம் செய்யப்படும். எந்த தெய்வங்களுக்கும் தாழம்பூவால் அபிஷேகம் செய்யப்படாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் 3ஆம் கால பூஜையின் போது தாழம்பூவால் அவருக்கு அர்ச்சனை செய்யப்படும். லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவபூஜைக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படும். வில்வ இலையும் கொண்டி கொடுத்து வழிபாடு செய்யலாம். 3ஆம் கால பூஜைக்கு எள் சாதம் நெய்வேத்தியமாக செய்து படைக்கலாம். 3ஆம் கால பூஜையினால் நமக்கு என்ன பலன்கள்? மகா சிவராத்திரி அன்று 3ஆம் கால பூஜையில் சிவபெருமானுக்கிட்ட நம்ம என்ன நினைத்து வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கருணை ரூபிணி உலகறிந்த தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம்தான் இந்த 3ஆம் கால பூஜை. நாம் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு வழிபட்டு வந்தால் அம்பாள் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த 3ஆம் கால பூஜை என சொல்லப்படுது. அதனால் முடிந்த வரைக்கும் 3ஆம் கால பூஜையில் கலந்துக்கோங்க. 4 கால பூஜைகள்லையும் கலந்துக்க முடியலன்னு சொல்கிறவங்க ஒரே இந்த 3ஆம் கால பூஜையில் மட்டுமாவது கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. 33 தேவர்கள் மற்றும் மனிதர்கள், ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம்தான் 4ஆம் கால பூஜை. இந்த 4ஆம் கால பூஜை ரொம்பவும் ஒரு பிரசித்தி பெற்ற காலம். ஏன் அப்படின்னா 4ஆம் கால பூஜை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்கக்கூடிய காலம்தான் இந்த 4ஆம் கால பூஜை. அந்த நேரத்தில் தான் நம்முடைய எண்ணமும் மனமும் செயல்திறனும் தூய்மையாக இருக்கும். நம்ம என்ன வேண்டி கேட்கிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு அனைத்தும் கிடைக்கும். நம்ம வீட்டிலையே என்ன பண்ணுவோம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றி வைத்து நம் தெய்வத்தை வணங்குவோம். அந்த நேரம் ரொம்ப முக்கியமான கால நேரம். நம்முடைய மூளை செயல்திறனும் பார்த்திங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் 4ஆம் கால பூஜையில் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் பால், பழம், பழச்சாறு, கருப்பஞ்சாறு இதனால் அபிஷேகம் செய்யப்படும். அதனால் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. நெய்வேத்தியமாக சுத்தன்னம் மட்டுமே படைக்க வேண்டும். சுத்தன்னம் அப்படின்னு என்னன்னு யோசிக்கிறீங்களா? வெள்ளை சாதம் தாங்க. வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி கிளறி அப்படியே படையல் செய்யணும். அதனால் சுத்தன்னம் செய்து அந்த நேரத்தில் கொடுக்கலாம். 4ஆம் கால பூஜையில் கலந்து கொள்வதால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சகல விதமான செல்வங்கள், நன்மைகள், நாம் என்ன வேண்டுகிறோமோ அனைத்துமே 4ஆம் கால பூஜையில் கலந்து கொள்வதனால் நமக்கு கிடைக்கும். மகா சிவராத்திரி என்று இரவு முழுதும் கண் விழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் கண் விழித்து சிவபெருமானை வேண்டிக்கோங்க. இரவு முழுதும் கண் விழிக்க முடியாதவர்கள் 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட வேண்டும். இரவு 11 மணியில் இருந்து 1:30 மணி வரை உள்ள இந்த நேரத்தில் நடைபெறும் கால பூஜையில் கலந்துக்கோங்க. 3ஆம் கால பூஜையில் நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. திருவாசகம் படிங்க, சிவபுராணம் படிங்க. அதுவும் படிக்க முடியல அப்படின்றவங்க பஞ்சாட்சர மந்திரத்தை எத்தனை முறை வேணுனாலும் சொல்லாங்க. ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் 108 முறை தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை முறை வேணாலும் சிவன் கோயிலில் அமர்ந்து சொல்லலாம். அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலையே அமர்ந்து உங்களால் முடிந்த வரைக்கும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து சொல்லுங்கள். மகா சிவராத்திரி அன்று இரவு கோயிலுக்கு போகும்போது உங்களால் எந்த பொருட்களுமே எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றுமே இல்லைங்க. பச்சரிசியை நல்லா பொடி பண்ணி சிவன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல உட்காடுறீங்களோ அந்த இடத்துல ஒரு சிறியதாக ஒரு கோலம் போடுங்க. அது அடுத்த நாள் காலையில் எறும்பு, புழு பூச்சிகள், பறவைகள் ஏதாவது ஒரு உயிரினம் கட்டாயம் சாப்பிடும். அதனால் உங்களுடைய பாவ வினைகள், கர்ம வினைகள் குறையும். இதனால் நன்மைகள் தான் உண்டாகும். எந்த பொருளும் எடுத்துகிட்டு போக முடியாதவங்க இந்த அரிசி மாவை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. பச்சரிசி மாவு தான் எடுத்துகிட்டு போகணும். அதை கொண்டு நீங்கள் அங்கே உள்ள ஜீவராசிகளுக்கு நெய்வேத்தியமாக கொடுங்க. இதுவே போதுமானது. வில்வ இலை கிடைத்தால் முடிந்த வரைக்கும் எடுத்துக்கொண்டு கொடுங்க.
நல்லெண்ணெய். இது 3 மட்டுமாவது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகணுங்கிறது கிடையாது. உங்களால் முடிந்ததை நீங்கள் கொண்டு கொடுங்க. உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், எத்தனை வேண்டுதல் வைத்தாலும் அடுத்த மகா சிவராத்திரிக்குள் ஒரு வேண்டுதலாவது கட்டாயம் நிறைவேறும். அதற்கு அந்த சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணை புரிவார். இந்த மகா சிவராத்திரி பற்றிய பதிவு உங்களுக்கு முழுமையும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.